அதே மாதிரி நடிகர்களை கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவகூடப்படுத்தா, இந்த நடிகை இவகூடப்படுத்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. போலீஸ்காரங்கனாலே பொறிக்காத்தான் இருப்பாங்க போல. அது மாதிரிதான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை. நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. எப்படி இன்னைக்கு வந்து திருப்புவனம் மடப்புறத்துல அந்த அஜித் குமார்ன்ற தம்பி நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமை செயலர் இருந்து ஒரு ஐஏஎஸ் துருக தமிழ்நாட்டில் இருக்க தலைமை செயலர் ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சு அப்படி கொண்டாங்க. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல. இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. இந்த புளு சட்ட மாறன நான் பல தடவை சொல்லியிருக்கேன். ஒரு 2 கோடி ரூபாய், ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. 3 நிமிஷத்துல சோழியை முடிச்சு போடுறாங்க. அந்த 3 நிமிஷம் தான். அது மாடலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு படம் இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எது குத்துறியான், எதுக்குனே தெரியல. இந்த டைரக்டர் போனா மஞ்சள் பை தூக்கிட்டு படம் எடுக்கணும் வந்துடுறான். இந்த அஜித்தை பாத்தீங்கன்னா இவர் வந்து மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு பசங்க மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்றீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. அதே மாதிரி நடிகர்களை கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவகூடப்படுத்தா, இந்த நடிகை இவகூடப்படுத்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. எனக்கு அசால்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவர் கூட அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உளவியல் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை வந்து இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படியாகும் போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்கனாலே பொறிக்காத்தான் இருப்பாங்க போல. அது மாதிரிதான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். ஏன் அப்படின்னா இது என்னுடைய கடமை. நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க. அப்படித்தான் என்னை பெற்றெடுத்த அன்னைக்கும் என்னை தத்தெடுத்த சென்னைக்கும் என் முதல் வணக்கம். அத்துணை ஆசிரியர் பெருமக்களையும் நான் இந்த நேரத்திலே நினைவு கூறுகிறேன். காரணம், வாத்தியார்கள் என்றால் பாடம் மட்டும் எடுப்பார்கள், ஆனால் இங்கு 3 வாத்தியார்கள் படமே எடுத்திருக்கிறார்கள். ஆகவேதான் என்னுடைய ஆசிரியர்களை நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன் ஆசிரியர் அவர்கள் படம் எடுத்திருக்கிறார் என்று சொன்னால், இங்க படிச்சவன் சொன்னா அங்க எவனும் கேட்கறது இல்ல, ஆனா நடிச்சவன் சொன்னா கேட்கிறான். அதனாலதான் அவங்க படம் எடுக்க வந்திருப்பார்களோ என்பது எனக்கான ஒரு ஐயம். ஆனால் கதை சாராம்சம் அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த கதையை பண்ண வேண்டும் என்கின்ற உந்துதல் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. எனவே 3 தயாரிப்பாளர் அவர்களையும் நான் நெஞ்சார வாழ்த்துகிறேன். இந்த படத்திலே குழுவினரிலே எனக்கு அண்ணன் பேரரசு அவர்களை இதை தவிரவும் அண்ணன் வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆர்வி உதயகுமார் அவர்களை தவிர வேறு யாருமே பரிச்சயம் இல்லை. ஆனால் சின்ன நகர் டீ கடையிலே நான் டீ சாப்பிட்டு கொண்டிருந்த பொழுது இயக்குனர் பாரதி சிவலிங்கம் அவர்கள் என்னை சந்திக்கிறார். என்னை வந்து கேட்கிறாரு, நீங்க நடிகர் அப்படின்னு கேட்டாரு. இல்லைங்க, நான் பேசிக்கலி டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னேன். இல்லை, நாங்க ஒரு படம் பண்றோம், அந்த படம் வந்து ஒரு ஷெட்யூல் முடிஞ்சிருச்சு, இன்னொரு ஷெட்யூல் வந்து இங்க மெட்ராஸ்ல ஃபேக்டரியில் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டரா 3 ஷார்ட் பிலிம் பண்ணியிருக்கோம். அண்ணன் ஆர்வி உதயகுமார் கையிலலாம் நான் அவார்டு வாங்கியிருக்கேன் கோயம்புத்தூர்ல. ஸோ அந்த லைன் கேட்டேன், இந்த மாதிரி ஒரு போராளியான ஒரு குணம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ரைட் ஓகே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னேன். தம்பி கேட்டாரு, இந்த லீட் ரோலை பண்ற வைகுண்டம் அப்படின்ற கதாபாத்திரத்துக்கு நீங்க யாரை பிக்ஸ் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். ஐயோ, அவரை தான் நான் தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரிஞ்ச நோன் ஃபிகர், அதாவது முகம் தெரிந்த ஒரு நபர்னா எனக்கு டக்குன்னு இமிடியேட்டா தோணுது அண்ணன் பேரரசு அப்படின்னு. ஐயோ ஓகே அப்படின்னு லட்டு மாதிரி எனக்கு ஓகே அப்படின்னு சொன்னார். சம்பளம் அதை நான் பாத்துக்கிறேன், நீ விடு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனுக்கு ஒரு போன் அடிச்சேன். இந்த மாதிரி ஒரு தம்பியை சந்திச்சேன் அப்படின்னு அலுவலகத்துக்கு வர சொன்னாங்க. இயக்குனர் அலுவலகத்துக்கு வந்து கதை கேட்டாரு. ஒரு அவுட்லைனை மட்டும்தான் பாரதி சொன்னாரு. சொல்லும் போது பேரரசு அவர்கள் திருப்பாச்சி, சிவகாசி, திருப்பதி, திருவண்ணாமலை, தருமபுரி, பழனி இப்படி படப்படங்களை பல முன்னணி இயக்குநர்களை வைத்து இயக்கி வெற்றியும் கொடுத்து அந்த படத்தை அத்துணை பாடல்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கிய ஒரு பேர் அரசன். அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நுட்பமா கவனிங்க. இந்த கதையில மாணவர்களை அடிக்கிற மாதிரியோ அல்லது சாதியை பத்தியோ தழுவல் இருந்துச்சுன்னா இந்த படம் எனக்கு வேணாம் அப்படின்னு சொன்னார். மாணவர்கள் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை, அந்த வெளிப்பாடு தான் இந்த படத்துல ஒரு முக்கியமான ஒரு வலுவான வைகுண்டம் கேரக்டர். இனிமேல் அவர் வந்து படம் இயக்குறாரோ இல்லையோ, ஆனால் நிச்சயமாக பல படங்களில் நடிப்பார். அவருக்கு நான் தான் மேனேஜர், எனக்கு என்ன பெர்சன்டேஜ் வரணுமோ அதை அவர் எனக்கு அப்படி கொடுத்துடணும். ஏன்னா அது வந்து தொழில் வேற நட்பு வேற. ஆனா அதெல்லாம் இல்ல ஒரு சரிங்க, நான் பாத்துக்கிறேன். இந்த மாதிரி இந்த கதைக்குள்ள அப்படித்தான் நான் வந்தேன்.
அதே மாதிரி தான் இயக்குனர் பேரரசனை வந்தாரு. நிறைய விஷயங்களை மாத்தி கொடுத்தாரு. நிறைய ஷார்ட்ஸ் சொன்னாரு, நிறைய டயலாக் சேஞ்ச் பண்ணாரு. அவருடைய காஸ்டியூமு, அவருடைய லுக்கு, அந்த அந்த மாடுலேஷன், அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு, அதாவது நம்மளை சொல்லக்கூடாது. நீங்க படம் பாருங்க. படம் பார்க்கும் பொழுது ஓ இப்படி ஒரு பேரரசை வந்து இப்படி ஒரு தம்பி இயக்கி இருக்கிறார். அது மாதிரி பாரதி வந்து கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம், பாடல்கள், நடிப்பு, முதல் படத்திலேயே இத்தனை துறைகளையும் கையாளு என்பது அவ்வளவு எளிதான ஒரு விஷயம் அல்ல. அதற்கே தம்பி பாரதிக்கு என்னுடைய நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களை நான் உரித்தாக்கிக் கொள்வேன். இதெல்லாம் யாருக்குமே கிடைக்காது. முதல் படத்துல வந்து எல்லா துறைகளும் கிட்டத்தட்ட ஒரு 6 துறை எடுத்திருக்கிறாரு. ஒரு மனுஷன் வந்து விரல்களால இசை மீட்டலாம், ட்ரம்ஸ்ல இசை மீட்டலாம், அல்லது தபேலாவில் வாசிக்கலாம். இப்ப நானும் கூட ஆரம்ப காலங்களில் பழக்குரல் போடும்போது வாயிலே மியூசிக் வந்து போட்டு நான் ராஜா சார், கங்கைபரன் சார் முன்னாடியே கூட ஒரு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா ட்ரம்ஸ் சிவமணி அவர்களால் மட்டும்தான் தனது சுவாசத்தில் கூட ஒரு இசையை இந்த சமூகத்துக்கு தர முடியும் அப்படின்னு சொன்னால் அண்ணன் ட்ரம்ஸ் சிவமணியன். அவரை பார்த்துதான் நான் வந்து அந்த எட்டுப்பட்டி ராசால வந்து அந்த பஞ்சு மிட்டாய் சேலகட்டின்னு ஒரு பாட்டு இருக்கும். அதுல வந்து அந்த ஒரு பிஜிஎம் வரும். எனக்கு வந்து இப்ப நான் இதெல்லாம் பேசணும்னு வரல. ட்ரம்ஸ் சிவமணியனை பார்த்தோன்னே அதுல வந்து ஒரு மியூசிக் இருக்கும் பாருங்க. பஞ்சு மிட்டாய் சேல கட்டி அப்படி வரும். இப்படி எல்லாம் நாங்க வந்து இதெல்லாம் கத்துக்கிட்டு இருந்தோம். இன்னைக்கு அவ்வளவு பெரிய ஒரு ஜாம்பவான் வந்து இருப்பது உள்ளபடியே மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல ஆர்வி உதயகுமார் அண்ணன், அவருடைய அனைத்து வெற்றி படங்களுக்கும் நம்ம எல்லாருமே ரசிகர்கள். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டாலும், ஏன்னா ஒரு புது ஒரு படம், ஒரு 3 தயாரிப்பாளர் வந்திருக்காங்க, ஒரு தம்பி வந்திருக்கிறாரு, ஒரு புதிய இயக்குனரை இன்னைக்கு நிறைய பேருக்கு வாழ்த்துவதற்குலாம் மனசே இல்லைங்க. இவன் ஒளியனும், இவன் சாவனும், இவன் வளரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறானுங்களே ஒழிய மனசார ஒருத்தனை வாழ்த்துறதுக்கு இங்க வாய்ப்பே இல்லைங்க. ஆனால் அவருக்கு இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு எவ்வளவு பெரிய டைரக்டர், கிழக்கு வாசல், என் ஊர்ல தான் ஷூட்டிங்கு, தலிக்கு வந்து உளுக்கு குளிக்கி விடும் முழுக்கி குளிக்கும் வரும் கண்ணாலே, அந்த பாடலை எடுத்துக்கும் போது நான் ஷூட்டிங் வேட போயிருக்கேன். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கமல் சாருக்கு ஒரு வந்து அற்புதமான ஒரு படம், ரஜினி சாருக்கு மறக்க முடியாத ஒரு எஜமான்ற படம், ஒரு கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுக்கு சின்ன கவுண்டருக்கு மேலே அங்க ஒரு படம் வேணும். அதுல ஒரே ஒரு ஷார்ட் கம்போசிஷன் பாருங்க. சுகன்யா மேடம் வந்து ஒரு மொய் விருந்துன்னு வச்சிருப்பாங்க. அந்த மொய் விருந்து எதுக்கு வைக்கிறாங்க அப்படின்னா, தன்னுடைய வறுமை அல்லது தன்னை பொருளாதார இழப்பு அல்லது ஏதாவது ஒருத்தவங்க கடன் பட்டிருந்தாங்கன்னா சொந்த பந்தத்திட்ட சொல்லி ஒரு 50 பேருக்கு வந்து இந்த மாதிரி நான் மொய் விருந்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல சமைச்சு போட்டு அந்த இலைக்கு பின்னாடி அன்னைக்கு 5 ரூபாயோ 10 ரூபாயோ 20 ரூபாயோ அப்படி வச்சு கொடுப்பாங்க. அப்படியே ஷார்ட் போயிட்டே இருக்கு, கேமரா போயிட்டே இருக்கு, ஒவ்வொருவரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டு போறாங்க. ஒவ்வொரு இலையை மடக்கும் பொழுது அப்படி அவங்க சுகனியா எடுக்கும் போது உள்ள 5 ரூபாய் 2 ரூபாய் 10 ரூபாய் அப்படி இருக்கும். ஆனா விஜயகாந்த் சார் சாப்பிட்டுட்டு அப்படி போய் சுகனியா மேம் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா உள்ள தாலி இருக்கும், ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் ராஜா சார், அப்படியே டைட் க்ளோஸ் இங்க ஒண்ணு கட் பண்ண சுகனி ஐஸுக்கு ஒரு க்ளோஸ், அப்படியே வாக் பண்றாங்க. திரும்பி பார்த்தா வெள்ளை வெட்டி சட்டில் அப்படியே கேப்டன் போறாரு, பேக்ரவுண்ட்ல ராஜா சாரோட அந்த வானத்தை என்ன மாதிரி கம்போசிஷன். ஒரு ஷார்ட்ல எவ்வளவு பியூட்டி. காசு கொடுக்கறது விஷயம் இல்லைங்க, வாழ்க்கையே கொடுத்திருக்கிறாரு ஒரு பெண்மணிக்கு. அப்ப வந்து அந்த தத்துவமான அந்த காட்சியை எப்படி மையப்படுத்தி எடுத்திருக்காரு பாருங்க. அதுதான் சொல்றேன். என்னன்னா உதவி இயக்குனர்கள் புரிஞ்சுக்கிறோம். என்ன மாதிரி எல்லாம் அன்னைக்கு தெரியல, ஆனா இன்னைக்கு வந்து கத்துக்கிற போது அந்த கிரேட் கம்போசிஷன். அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் இங்க வந்து இந்த குழுவினரை வாழ்த்துவதற்காக வந்திருக்கிறார். இந்த படத்துல பாத்தீங்கன்னா நான் ஒரு நல்ல கேரக்டர் தான், எனக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நான் சிறப்பா செஞ்சிருக்கேன். அதுல வந்து என்ன அந்த ஃபேக்டரியில வேலை பார்க்கறவங்களுக்கு தட்டி கேட்ட ஒரே ஒருக்காக அடின்னு அடிச்சாருங்க. எப்படி இன்னைக்கு வந்து திருப்பவனம் மடப்புறத்துல அந்த அஜித் குமார்ன்ற தம்பி நாயக்கணக்கு அடிச்சாங்களோ, எந்த விதமான ஒரு ஆதாரமும் இல்லாம ஒருத்தி ஒரு கேடுகட்ட அயோக்கிய பொம்பளை சொன்னன்ற ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த அப்பாவி பையனை அடிச்சு நாயக்கணக்கு அடிச்சு டெல்லியில இருந்து தலைமைச் செயலர் இருந்து ஒரு ஐஏஎஸ் துருவ தமிழ்நாட்டில் இருக்க தலைமைச் செயலர் ஐஏஎஸ் எஸ்பி டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர் சப் இன்ஸ்பெக்டர் போலீஸ் தனிப்படை பிரிவை வச்சு அடிச்சு அப்படி கொண்டாங்க. அதே மாதிரி என்னை அடிச்சே கொண்டாருங்க இந்த பேரரசுன்ற வைகுண்ட. ஒரு நியாயத்தை கேட்டேன், ஒரு நியாயத்தை ஏன் என் ஃபேக்டரியில் இப்படி வேலை பார்க்கறேன்னு. அப்படி அந்த தம்பி அஜித் குமாருக்கு அங்க நீதி கிடைக்கல, இந்த அரசுல நீதி கிடைக்கவும் கிடைக்காது. ஆனா பேரரசுக்கு இந்த படத்துல நீதி கிடைச்சிச்சு, தண்டனை கொடுத்தாரு டைரக்டர் பாரதி சிவலிங்கம். இது ஒரு வழியை சொல்ற ஒரு படம், ஒரு வழி மிகுந்த ஒரு படங்க. நீங்க அசால்ட்டா இந்த படத்தை பார்த்துட்டு ரிவ்யூ பண்ணிட்டு படம் மொக்கன்ட்டு ஓடிடுறீங்க. இதுக்கு பின்னாடி எவ்வளவு பெரிய வழி இருக்கு தெரியுமா? இந்த ப்ளூ சட்டை மாறன நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது நல்லா சிரிக்கிறதுக்கு சொல்லலைங்க, ஒரு 2 கோடி ரூபாய் ஒரு 3 கோடி ரூபாய் போட்டு ஒருத்தவங்க படம் எடுக்கிறாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டருங்க 10-15 வருஷமா கஷ்டப்பட்டு
நான் பொண்டாட்டி பிள்ளையில விட்டுட்டு பசி பட்டினி கொடுமையில ஒரு கதையை தயார் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் கிடைச்சிட மாட்டாங்களா, என்னோட வாழ்க்கை மாறிடாதான் நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்படியே ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சு ஒரு படத்தை பண்ணி கொண்டு வந்தா 3 நிமிஷத்துல சோழியை முடிச்சு போடுறாங்க. அந்த 3 நிமிஷம் தான். அது மாடுலேஷனே பாருங்க எப்படின்னா, இப்ப பார்த்தோம்னா இன்னைக்கு பார்க்க போற படம் ஒரு படம் இடத்துல இருந்து கடைசி வரைக்கும் வெட்டுறியான் குத்துறியான், ஏன் குத்துறியான், எது குத்துறியான், எதுக்குனே தெரியல. இந்த டைரக்டர் போறான் மஞ்சள் பை தூக்கிட்டு படம் எடுக்கணும் வந்துடுறான். இந்த அஜித்தை பாத்தீங்கன்னா இவர் மூஞ்சி சொதன்னு இருக்கு, சப்பாத்தி மாவு பசங்க மாவு வச்சுக்கிட்டு இவரெல்லாம் ஆடுறாருன்னு சொல்லி உருவ கேளிகளை செய்றீங்க. ஒரு படத்தை வீணடிக்கிறீங்க, அந்த படத்தினுடைய உழைப்பை கெடுக்கிறீங்க, ஒரு புது இயக்குனரை கொல்றீங்க, ஒரு தயாரிப்பாளரை கொல்றீங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள். ஏன் நான் சொல்றேன்னா, இது சின்ன படம் தாங்க, ஆனா நல்ல கதை. நீங்க பத்திரிகையாளர் நண்பர்கள் நிறைய சகோதரர்கள் எனக்கு இருக்கீங்க, நண்பர்கள் இருக்கீங்க. இந்த படத்தை நல்லபடியா எழுதுங்க. இந்த படம் உயிர் பெறும் பொழுது இன்னொரு படைப்பு உயிராகிறது. இன்னொரு படைப்பு வருகிற போது இன்னொரு பேருக்கு இயக்குனர் வேலை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அதே மாதிரி நடிகர்களை கொச்சமாக பேசுவது, அந்த நடிகை அவ கூடப்படுத்தா, இந்த நடிகை இவ கூடப்படுத்த கேடுகட்ட பைல்வான் ரங்கநாதன் மாதிரி வாழ்க்கையை தொலைச்சிடாதீங்க. எனக்கு அசால்ட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டு போயிடுவாங்க இந்த நடிகை அவ கூட அப்படின்னு. ஆனா இன்னைக்கு உலகில் சிக்கல் என்னன்னா, இன்னைக்கு அந்த நடிகை இன்னைக்கு ஒரு திருமணம் முடிச்சு அவங்களுக்கு 2 பிள்ளைங்க இருக்கலாம். இன்னைக்கு யூடியூப்ல அதை கேட்கும் பொழுது அந்த பிள்ளைக்கு உளவியல் ரீதியா எவ்வளவு பாதிப்பு இருக்கும். அந்த வீட்டுல பேரண்ட்ஸ் நம்ம அம்மா அப்படியா நம்ம அப்பா அப்படி ஆகும்போது இந்த சிக்கலே தெரியாம இந்த போலீஸ்காரங்கனாலே பொறிக்காதான் இருப்பாங்க போல. அது மாதிரிதான் இந்த பைல்வான் ரங்கநாதனும். ஏன் அப்படின்னா, இது என்னுடைய கடமை, நீ எனக்கு வாய்ப்பு கொடுக்காம போ, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஆனால் சினிமா இயக்குநர்களுக்கும் நடிகர்களுக்கும் ஒரு பிரச்சனைனா நான் முதலால குரல் கொடுப்பாங்க. அப்படித்தாங்க ஸ்ரீகாந்துக்கு இன்னைக்கு பிடியில் எடுத்திருக்கேன். என்னுடைய ரெஃபரன்ஸ்ல தான் ஸ்ரீகாந்த் அட்வொகேட் ஃப்ரெண்ட்ஸை வச்சுதான் அவரை வெளியில் எடுத்திருக்கேன். அவர் கைது பண்ணும்போது எத்தனை மீடியா போய் அவரை போய் அசிங்கப்படுத்துறீங்க, அவமானப்படுத்துறீங்க. ஏதோ ஒரு மன உளைச்சல் பயன்படுத்திட்டாரு, தப்புதான் இல்லைன்னு சொல்லல, அரசாங்கம் தண்டனை கொடுக்கட்டும். ஆனா மீடியா பீப்புளுக்கு கொஞ்சமாவது, நான் ஒரு சில மீடியாவுக்குள்ள தான் சொல்றேன், ஒரு அறம் வேணுமா. இப்ப அவர் பிணையில் ஆயிட்டாரு, ஆனா வெளியில வரல. சோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இந்த மீடியா நண்பர்கள் எடுத்துட்டு போங்க. லேட்டஸ்டா கூட இதை ஒண்ணு மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இந்த பீனிக்ஸ்னு ஒரு படம், தம்பி விஜய் சேதுபதியோட சூர்யா சேதுபதி, அவனை என்ன மாதிரி ட்ரோல் பண்ணி அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்தி, இது உங்களுக்கு தெரியாதுங்க. நீங்க சொல்லிட்டு நீங்க ஒரு வியூவர்ஸ் கிடைக்கிறதுக்காக போயிருவீங்க. அது உளவியல் ரீதியா மிகப்பெரிய பாதிப்பு. அவன் பப்ளிகா போட்டான், ஒரு ஆட்டிடியூட காட்டிட்டாப்ல தம்பி, அவன் மனசார சாரி கட்டுட்டான். அவங்க அப்ப விஜய் சேதுபதியும் சாரி கட்டுட்டான். இதுக்கு மேல அவனை ட்ரோல் பண்ணி ஓட்டி தேங்க்ஸ் மீட்டிங்ல இதே மேடையில நான் உங்களை அடுத்த படத்துல சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனம் இறங்கி போறான். ஒரு வார்த்தை கொல்லுங்க, ஒரு வார்த்தை வெல்லுங்க. அடுத்தவனுடைய உணர்வுகளையும் அடுத்தவனுடைய வழியையும் அடுத்தவனுடைய கண்ணீரையும் வைத்து நீங்க யூடியூப்ஸ்ல சம்பாதிக்கிறீங்கன்னா, அதை சாப்பிடுறீங்கன்னா அந்த காசு மலத்துக்கு சமங்க, பிழந்துண்ணும் கழுகுகள் அல்ல. நிறைய யூடியூபர் நண்பர்கள் அறத்தோடு இருக்காங்க, நல்ல ரிவ்யூஸ் கொடுக்குறாங்க, நல்ல பதில்கள் கொடுக்குறாங்க. ஒரு படம் ஓடட்டுமே. ஆர்கே செல்வமணி அண்ணன் ஒரு மேடையில சொன்னாங்க, வெள்ளி சனி ஞாயிறு 3 நாள் படத்தை பத்தி குறைய எழுதாதீங்கன்னு. பல பேரோட உழைப்பு இருக்குங்க. ஒரு 2 கோடினா கூட அதுக்கு என்ன வட்டியாச்சு? அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். பத்திரிகையாளர் நண்பர்கள், நீங்கள் கொஞ்சம் அறத்தோட செயல்படுங்க. நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டுல போயிட்டு இருக்கு. குறிப்பா தமிழ் சினிமாவில் நீங்கள் ஆரோக்கியமா இந்த சினிமா இருக்கணும்னா உங்களை போன்ற பத்திரிகை நண்பர்கள் இதை ஆரோக்கியமான முறையில் எடுத்துட்டு போங்க. தம்பி பாரதி சிவலிங்கம் கஷ்டப்பட்டு ஒரு அற்புதமான ஒரு படைப்பை கொடுத்திருக்கிறாரு. இந்த படம் நிச்சயம் தப்பு பண்ணாது. எம்பவர்மெண்ட் இஸ் அ பவர்ஃபுல் டூல் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் ஹியூமன் சொசைட்டி அண்ட் ஹியூமன் லைஃப். இதுதான் கதையோட சூட்சமோ. படம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். மறுபடியும் அண்ணன் பேரரசு அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கேமராமேன், எடிட்டர், மியூசிக் டைரக்டர் இளையா சார், எல்லாருக்குமே, குறிப்பா வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் நன்றி பாராட்டி இந்த படத்தை இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நீங்கள் எடுத்துட்டு போங்க. ஒரு நல்ல கதையை கொடுத்துருக்கோம். பிடிச்சிச்சு எழுதுங்க. குறை இருக்கா, குறையை நாகரிகமா சொல்லுங்க. நிறை இருந்தா சொல்லுங்க. உருவக்கேலி அவன் இவனு யாரையும் அசிங்கப்படுத்தாங்க. உங்கள்ட்ட ப்ராடக்டை நாங்க கொண்டு வந்துட்டோம், நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. ஆனா ஒருமையிலேயோ அடுத்தவனுடைய உணர்வுகளை காயப்படுத்துற மாதிரி தயவு செய்து எழுதாங்க. படம் பிடிக்கலையா, பிடிக்கல, பிடிச்சிருக்கா, பிடிக்கல, கேமரா பிடிக்கல, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க. நாங்கள் பிள்ளைகள் இருந்தால் திருத்திக் கொள்கிறோம். ஏன்னா தம்பி பாரதி வளர்ந்து வரக்கூடிய தம்பி, இன்னும் நிறைய சாதிக்க வேண்டும், நாங்களும் நிறைய சாதிக்க வேண்டும். மேடையில் இருக்கக்கூடிய அத்துணை கலைஞர்களும் அதை நோக்கித்தான் இருக்கிறோம். இந்த விழாவை சிறப்பான முறை